சேண்டை மேளத்துடன் கோவை புளியகுளம் அந்தோணியார் ஆலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. கோவை புளியகுளம் அந்தோணியார் ஆலயத்தில் கெபி ஆண்டு விழாவினை முன்னிட்டு தேர் திருவிழா நேற்று இரவு 8 மணி அளவில் நடைபெற்றது. இங்கு கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. தினமும் மாலை திருப்பலி, மறையுரை, நவநாள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நேற்று மாலை திருப்பலியை தொடர்ந்து தேவாலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை பேராயர்கள் ரோலிங்டன், ஜோ டேனியல், அந்தோணிராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர் திருவிழா புளியகுளம் பகுதியை சுற்றி வந்து ஆலயத்தில் நிறைவடைந்தது. தேர் திருவிழாவின் போது செண்டை மேளம் வாசித்து உற்சாகமாக தேர் திருவிழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற பண்புகளை பற்றி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எல்லாரும் மகிழ்ச்சி இல்லை நினைக்கிறேன். மகிழ்ச்சி இல்லைன்னா காரணமே இது சொல்லப்படுகின்ற அந்த விண்ணப்பம் எந்த மன்றாட்டு மாலையிலும் எழுப்பப்பட்டது என்று சொன்னால், இத்தாலி நாட்டில் லொரெட்டோ என்று சொல்லி 58ஆம் ஆண்டிலே முதலாக இந்த மன்றாட்டு மாலையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸ் அவர்கள் இந்த மன்றாட்டு மாலைக்கான ஒப்புதலை வழங்குகிறார். ஆனால் அதை இயற்றியது அவர் அல்ல. எப்பொழுது இந்த மன்றாட்டு சில நேரங்கள்ல இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். எப்பொழுது கேட்போம் என்று சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னதாக, சில ஆண்டுகள் 2019, 20 ஆண்டுகளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. யாருமே பாதிக்கப்படலாம் அல்லது விமான ஓட்டியினுடைய கவன சிதறலாம் அல்லது எரிவாயு தீர்ந்ததானா என்ற எண்ணங்கள் மொழிக்கு போக வேண்டும், இந்திய மொழிக்கு வரலாமா? மலையாள மொழி இவ்வாறு சொல்லுகிறது. யாராவது மலையாளத்துக்கு முன்னாங்கன்னா எங்க புரிஞ்சு வேறமா இருந்தா கொடுத்துக்கிடுங்க. நீங்களுடைய சந்தோஷத்தின் காரணம் கன்னட மொழியில சொல்லியிருந்தார்கள். நம்ம